லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது பூமி. என்னடா நாம அழுதுகிட்டு இருக்கோம், இவன் பாட்டுக்கு வந்து சும்மா உக்காந்துட்டு இருக்கானேன்னு தான் நினைக்கிறேன். பூமி இங்க பாரு, நான் சொல்ற விஷயத்த காது கொடுத்து கொஞ்சம் பொறுமையா கேளு. சொல்லுங்க வேம்பு சார். இந்த வீட்டுக்குள்ள புதுசா ஒரு அம்மா வந்திருக்குல்ல, அந்த அம்மா வந்ததுல இருந்து என்னென்ன நடந்துச்சு, அந்த அம்மா என்னென்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த மனோ ஜெயிச்சானே, அவன் ஜெயிச்சது சரின்னு தாத்தாவே நம்பி அவனை சேர்ல உட்கார வைக்க கூட்டிட்டு போனாரு. ஆனா திடீர்னு வந்த மாதிரி, தானா வந்த மாதிரி அந்த அம்மா எங்கிருந்தோ வந்தது. அவங்க மகனையே தப்புன்னு எல்லாரும் முன்னாடியும் அரைஞ்சு அவனை காட்டி கொடுத்து உன்ன அந்த இடத்துல உட்கார வச்சது அந்த அம்மா தான். ஆனா அது நடந்த மறுநாள்ல இருந்து என்னென்னலாம் கூத்து நடந்துச்சுன்னு நீ நல்லா யோசிச்சு பாரு. வீட்டுல உன்னை அறிமுகப்படுத்துற பார்ட்டி நடந்தப்போ அத்தனை பேர் எதிரிலையும் உன்னை கோமாளி ஆக்குற மாதிரி சம்பவங்கள் வரிசையா நடந்துச்சு. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? தமனா உன்னை புகழ்ந்து பேசி பாட்டு பாட வச்சா. அதுக்கப்புறம் அவங்க இங்கிலீஷ்ல பேசினதுக்கு அப்புறம் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மட்டம் தட்டி அவ பேசினா. கோவப்பட்ட சேர்மேனை கூல் பண்ணி அந்த அம்மா தான் பேசினாங்க. கடைசியில உன்னை தரைய தொடக்க விட்டு அழகு பார்த்தாங்க. இது அத்தனையுமே இயல்பா நடந்த மாதிரி உனக்கு தெரியலாம். ஆனா இது அத்தனைக்கும் பின்னால அந்த அம்மா தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இல்ல வேம்பு சார், எனக்கு நான் அமைதியா கேளுன்னு சொன்னேன். நேத்து முதல் நாள் நீ கடைக்கு கிளம்பி போன. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுல எவ்வளவு பெரிய கலாட்டா நடந்திருக்குன்னு நீ பார்த்தல்ல. நீ செஞ்ச தப்பால உயிரையே பணைய வச்சு உன்னை காப்பாத்துனது அந்த அம்மாதான்னு ஒரு நாடகமே நடக்குது. சொல்லு, நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து உனக்கு என்ன புரியுது? புதுசா புரியறதுக்கு என்ன இருக்கு? நான் பாதிக்கப்படும் போதெல்லாம் காப்பாத்தினது நம்ம குடும்பம், அதோட பெருமை. அஞ்சலி சுவீட்ஸுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ அதெல்லாம் கட்டி காப்பாத்தினது சாவித்ரி அம்மாதான்னு புரியுது. என்ன பூமி, வெள்ளையா இருக்கிற எல்லாமே பால் இல்ல, அதே மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்ல. இங்க பாரு பூமி, உன்னோட நல்ல மனசுக்கு உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன்ன மாதிரியே நல்ல மனசோட தான் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற. ஆனா நிஜம் அது இல்ல பூமி. இந்த உலகத்துல தப்பானவங்களும் இருக்காங்க. அந்த அம்மா அந்த கேட்டகரி. அத புரிஞ்சுக்கிட்டு கண்ணை முழிச்சுக்கோ, கொஞ்சம் விழிப்புணர்வோட இருன்னு நான் சொல்ல வரேன். போங்க வேம்பு சார், நீங்க சொல்றது எனக்கு என்னமோ தப்பா தான் தோணுது. கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. இங்க பாருங்க, பாக்குறவங்கள எல்லாம் சந்தேக கண்ணோட பார்த்தா உங்களை மாதிரி உறவுகளை எல்லாம் விட்டு ஒதுங்கியதா இருக்கணும். கண்ணுக்கு தெரிஞ்சே அவங்க நமக்கு நல்லது பண்றாங்கன்னு தெரியும் போது அவங்க பண்றது தப்புன்னு எப்படி வேம்பு சார் உங்களால சொல்ல முடியுது? என்னால அதெல்லாம் யோசிக்கவே முடியல. எதை சொல்லியும் பூமியை மாத்தவோ திருத்தவோ முடியாத. சரி பூமி, சொன்னா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன், பட்டுதான் திருந்துவன்னு நீயே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் என்னத்த சொல்றது? அதுக்கப்புறம் உன் இஷ்டம் பூமி. கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. என்ன பண்ற? ஐயோ, நான் என்ன பண்றேன்னு கண்ணால பார்த்தோம், அதுக்கப்புறமும் என்ன பண்றேன்னு கேள்வி கேட்டா நான் என்னன்னு சொல்றது? சரி, நீ பிள்ளையார சுத்துறன்னு புரியுது.
தாத்தாவை கூப்பிடுறாரு, வா போலாம் வா. இல்ல வேம்பு சார், இல்ல நான் சுத்தி முடிச்சிட்டு தான் வருவேன். என்ன விளையாடுறியா நீ? தாத்தாவனை அவசரமா கூப்பிடுறாருன்னு சொல்றேன், நீ பிள்ளையார சுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க. சுத்துற வரைக்கும் போதும், நீ கிளம்பு. வேம்பு சார், 108 தடவை சுத்துறதா நான் வேண்டியிருக்கேன், அதனால இப்போ வர முடியாது. 108 தடவையா? ஆமா, நீ 108 தடவை எதுக்கு சுத்துற? வேணாம், சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க. சரி, திட்ட மாட்டேன், என்னன்னு சொல்லு. அது அது ஏய், இப்படி சொல்ல போறியா இல்லையா? இல்ல, என்னாலதான் சாவித்ரி அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கொஞ்சம் விட்டிருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. பாத்தீங்களா கோபப்படுறீங்க. இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு பயந்தேன். சரி, நான் கோவப்படல. நீ முதல்ல வந்து தாத்தா கிட்ட என்னன்னு கேளு பூமி. வேம்பு சார், வேண்டுதல பாதியிலேயே நிறுத்தக்கூடாது. 50 தடவை சுத்தி முடிச்சிட்டேன், இன்னும் 58 தடவை தான் பாக்கி இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? தாத்தா கிட்ட நான் சுத்தி முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிடுங்க. என்ன பூமி நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். எனக்கு பதிலா நீங்க சுத்துறீங்களா? நானா? சுத்தணுமா? என்ன வேம்பு சார், சுத்த மாட்டீங்களா? சரி சரி, முதல்ல நீ போ. வேம்பு சார், பொண்டாட்டிக்கு பதிலா புருஷன் சுத்துறதுல தப்பில்ல. ஆனா நான் அந்த பக்கம் போனதும் நீங்க இந்த பக்கம் நிறுத்திட கூடாது, சரியா? சரி, நிறுத்தல பூமி, நீ ஃபர்ஸ்ட் போய் தாத்தா பாரு, போ. ஏய், நான் போன்னு சொல்றேன்ல. இல்ல, நீங்க சுத்துங்க, நான் போறேன். சுத்துங்க வேம்பு சார். வேம்பு சார், வேம்பு சார், இங்க இங்க இங்க. வேம்பு சார். அண்ணே, என்னண்ணே? இல்ல, பொம்மின்னு சுத்த சொல்லிட்டு போனா நிறுத்தினதா அவ குரல் கேக்குது. அதான் அவ எங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என்ன? அங்க பாருங்க. இத பாருங்க. வேம்பு சார், நீங்க சுத்துறீங்களா இல்லையான்னு நான் வீடியோ கால் வச்சுட்டு போயிருக்கேன். அன்னைக்கு போய் ஒண்ணுமே தெரியலன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒரு போனையே வீடியோ கால் மூலமா சிசிடிவியா மாத்திட்டாங்க. அண்ணி, டெக்னாலஜில கலக்குறீங்க அண்ணி. என்ன விளையாடிட்டு இருக்கியா? உன்னை நான் போன்னு சொன்னா வீடியோ கால் பண்ணி நான் சுத்துறேன் இல்லையா பாத்துட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ மட்டும் என் கையில சிக்கினா அவ்வளவுதான், பாத்துக்கோ. வேம்பு சார், சுத்துங்க. தர்ஷினி, நீ அவரு சுத்துறாரா இல்லையான்னு பாரு. சரிங்க அண்ணி, ஓகே. அண்ணே, சுத்துன அண்ணி சொல்லிட்டாங்கல்ல. இங்க பாரு, உன் அன்னிக்கு வேலை இல்ல, உனக்கு வேலை இல்ல. என்னால சுத்த முடியாது. அந்த அம்மாக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு இவ சுத்துறாளாமா? ஏய், நீ வேணா சுத்திக்கோ, என்னால சுத்த முடியாது. என்னால முடியாது. ஏன் சுத்த முடியாது உன்னால? இப்பதான் உன் நொண்ணிக்காக அவ்வளவு பறிஞ்சு பேசின. உங்களுக்கும் அன்னிக்காக வேணா சுத்தலாம், அந்த அம்மாக்காக எல்லாம் எதுக்கு சுத்தணும்? ஏய், சுத்து சுத்து தர்ஷினி. சுத்தணுமா? ஆமா. சரி, சுத்துறேன். வா, சுத்து. வழிய விடுங்க. ஒரு இடம் இருக்குல்ல, போ. சரி, நான் போறேன். வாளு, தர்ஷினி ஒழுங்கா நில்லு. இரு, என்னை ஏமாத்திட்டல, உன்னை பாத்துக்கிறேன். எந்த குறையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா நடக்கும். பொம்மி, இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா உனக்கு? இவங்கள தெரியாம இருக்குமா? நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ் மெயின் பிரான்ச்ல வேலை செய்யறாங்க. இவங்க முத்துராமலிங்க ஐயா, இவங்க கனக சபா ஐயா. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ்ல உங்களுக்கு அடுத்தபடியா இவங்க தானே சீனியரு. இதான் பொம்மிங்கிறது. இவங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க இல்லம்மா. நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே என் கூடவே இருந்து பல உதவிகள் பண்ணிருக்காங்க.
இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருங்கன்னு நான் சொல்றேன். உங்க அனுபவம் ஆசீர்வாதம் எல்லாம் கடைக்கு தேவைப்படுதுன்னு நான் சொல்றேன். இல்லங்க, எங்களுக்கு வயசாயிடுச்சு, குடும்பத்து கூட கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றாங்க. பூமி ரிட்டையர் ஆகி போறாங்கம்மா, இவங்களுக்கு நல்லபடியா மரியாதை செஞ்சு அனுப்புமா. கண்டிப்பா தாத்தா, என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்க. நான் என்னமா சொல்றது, இப்போ அஞ்சலி ஸ்வீட்ஸ் நிர்வாகம் எல்லாமே நீதானே. அதனால உன் கையால நீ அவளுக்கு மரியாதை செஞ்சு அனுப்புறதுதான் நல்லதுன்னு நான் உன்னை தேடினேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். தாத்தா, வீட்ல பெரியவங்க நீங்க இருக்கீங்க, மாமா இருக்காரு. இப்படி நீங்கெல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு தாத்தா? எவ்வளவு சின்ன வயசா இருந்தா என்னம்மா, உன்னோட பக்குவமும் அணுகுமுறையும் தான் உனக்கு இவ்வளவு பெரிய இடத்தை தேடி கொடுத்துருக்கு. நீ இந்த இடத்துல இருந்து மரியாதை பண்றதா என் மனசுக்கு கரெக்ட்னு படுது. நீ பண்ணா என்ன, நான் பண்ணா என்ன, செய்ய வேண்டிய விஷயங்களை சிறப்பா செஞ்சு அனுப்புமா. சரிங்க தாத்தா. பாத்தியா சாவித்ரி, இதெல்லாம் நான் என் கண்ணால பாக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. மனோ சொன்னப்ப நீ மட்டும் இந்த பதவியில உட்கார்ந்துருந்த, இப்ப இதை நீ பண்ணிருப்ப, நானும் அதை பார்த்து பெருமைப்பட்டிருப்பேன். ஆனா இப்ப இவ மரியாதை பண்றேன்னு சொல்லும் போது அதை நான் நின்று வேடிக்கை பார்க்கிற அளவுக்கு கேவலமான நிலைமை எனக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் மாறும் மாமா. ஐயா, ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணுமா, உன் நல்ல மனசுக்கு இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும். அஞ்சலி ஸ்வீட்ஸ் கிளைகள் பரப்பி ஆலமரம் போல வளர்ந்து நிக்கிறத என் கண்குளிர பார்க்கணும்மா. நீ எப்ப எந்த உதவி வேணாலும் கேளுமா, நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் ஒரு விஷயம் தாத்தா. சொல்லுமா. இவங்களுக்கு நாம கொடுக்கணும்னு நினைச்சதுல ஒரு பகுதியை தான் கொடுத்திருக்கோம். பாக்கி இருக்கிற முக்காவாசி பணத்தை பிக்ஸட் டெபாசிட்ல நம்ம போட்டாச்சு தாத்தா. அதுல இருந்து மாசம் மாசம் இவங்களுக்கு வட்டி வர மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. பரவாயில்லையே, இதுக்கு தான் பொம்மி வேணுங்கிறது. பாத்தியா, உன்னை பத்தி நீயே குறைவா சொல்லிக்கிட்ட. இப்படிப்பட்ட ஐடியா உனக்கு மட்டும்தான் தோணுது, எங்களுக்கு தோணவே இல்லையே பாரு. ரொம்ப சந்தோஷம்மா, நீங்க எங்க எதிர்காலத்துக்கும் சேர்த்து யோசனை பண்ணிருக்கீங்கம்மா. அம்மா, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறதுக்கு என்னாலேயும் முடியல. அப்பாவால எப்படிமா முடியும்? உண்மையிலேயே தாங்கிக்க முடியலமா, ரொம்ப வேதனையா இருக்குமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலை விடு. பொம்மி இவ்வளவு பெருமையும் மரியாதையும் வாங்கிட்டு நிக்கிறா. இதே இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க போறா. அதுக்கு நான் பொறுப்பு. கவனிச்சுட்டே இருக்கேன். நீங்க சாப்பிடும் போதுல இருந்தே ஏதோ யோசனையாவே இருக்கீங்களே, என்ன விஷயம் தாத்தா? பொம்மி, நீ அவங்களுக்கு தர வேண்டிய மிச்ச பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற மாதிரி யோசிச்சல. அதே மாதிரி நம்ம கிட்ட வேலை செய்ற எல்லாருக்குமே பெருசா ஏதாவது செய்யணும். அதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. தாத்தா, வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? சொல்லுமா பிரீத்தி. மாசம் மாசம் ஒரு சின்ன அமௌண்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம சார்பா அவங்களுக்கு போட்டு வச்சிடலாம். அவங்க வேலையை விட்டு போகும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும்ல தாத்தா. இது நல்லா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுமோ பொம்மி கிட்ட பேசிட்டு உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
ஏய் கலக்கிட்டடி பொண்டாட்டி. என்னைக்கோ நடக்க போறத பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நேத்ரா ஸ்வீட்ஸ்காரன் அடிச்சு தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கான். என்ன மாப்ள, என்ன விஷயம்? இது பாருங்க மாமா. வரப்போற கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆஃபர் 2%ன்னு எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்ணி தூள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு எதை திறந்தாலும் இதேதான் மாமா. சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கரமா இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. நாம இன்னும் டிஸ்கவுண்ட் சேல் ஆரம்பிக்கலையேன்னு நான் கூட யோசிச்சேன். பொம்மி தாத்தா, அவங்க 2% கொடுத்திருக்காங்க. நம்மளால எவ்வளவு முடியும்னு உடனடியா பார்த்து சொல்லுமா. ஆமாப்பா, நாம தீபாவளிக்கு கொடுத்த ஆஃபரை விட இது அதிகமா இருக்கணும்பா. எதுவா இருந்தாலும் அவளை தான் கேக்குறாரு. அதுக்கு இங்க எதுக்குண்ணா? இப்ப இருக்கிற பிசினஸுக்கு நம்ம 5% கூட கொடுக்கலாம் தாத்தா. என்னம்மா சொல்ற? 5%ங்கிறது ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் தான். ஒழுங்கா பண்ணிட முடியல? பண்ணிடலாம் தாத்தா. அப்ப நமக்கு இன்னும் வியாபாரம் அதிகமாகும். ஆள் பத்தலனா எக்ஸ்ட்ராவா ஆள் போடுங்க. ஜெகதேஷ் தாத்தா, நாளைக்கு இதுக்கான விளம்பரத்தை ஏற்பாடு பண்ணிடு. சரிங்க தாத்தா. என்னத்த ரகுவரன் அங்கிள் கிட்ட நீங்க ஏதாவது பேசிருப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில கடையோட சேல்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக பேசிருக்கீங்க. என்னத்த அதெல்லாம்? மா, என்னம்மா நான் இவ்வளவு தூரம் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம சிரிச்சுட்டே இருக்கீங்க. நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்க முடியாம அப்பா பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. நீங்க என்னதாம்மா பிளான் பண்ணிருக்கீங்க? ஏற போறது அஞ்சலி ஸ்வீட்ஸோட சேல்ஸ் இல்ல, போக போறது அந்த பொம்மியோட மானம். பொறுத்திருந்து வேடிக்கைய பாடுறா அத்த. பூமி, மெயின் பிரான்ச்ல இருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஒரு ஆர்டர் விஷயமா வர சொல்லி ஃபோன் வந்துச்சு. நான் கிளம்புறேன். ஓகேண்ணா. பூமி, அப்புறம் பிரஸ்ல இருந்து நியூ இயர் ஆஃபர் நோட்டீஸ் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அத சரி பார்த்து உடனே அடிக்க சொல்றியா? சரிங்கண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. சொல்லுங்கம்மா. அண்ணா, நியூ இயர் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்க போறோம். அதுக்கேத்த மாதிரி ஸ்வீட் அடுக்கிறது எல்லாமே மாத்தணும். அப்புறம் கடைக்கு வெளியே அலங்காரம் எல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணே. செஞ்சிடுறேம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். நான் பிரஸ்ல இருந்து வரேன். நோட்டீஸ் ப்ரூஃப் கொண்டு வந்திருக்கேன் மேடம். கொடுங்க, பாக்குறேன். இந்தாங்க மேடம். இந்த பிரிண்ட் எல்லாம் எப்ப கிடைக்கும்? நோட்டீஸ் நாளைக்கே வந்துரும் மேடம். போஸ்டருக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் மேடம். சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துருங்க. அண்ணா, நோட்டீஸ் வந்ததுமே வழக்கமா குடுக்கற ஆளுங்க கிட்ட எல்லாம் கொடுத்து பேப்பர்ல அதிகமா ஜனங்க கூடுற இடத்துல எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. அப்புறம் போஸ்டரை வழக்கமா ஒட்டுற இடத்தை விட அதிகமா ஒட்டணும். அதையும் பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அப்ப நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் சீக்கிரமா கொடுக்க பாருங்க. நாள் ரொம்ப இல்லல. சரி, ஓகே மேடம். நான் கிளம்புறேன் மேடம். சரிண்ணே, உள்ள போய் எல்லா வேலையும் ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பொம்மிட்ட நோட்டீஸ் காமிச்சிட்டேன். அவங்க ப்ரூஃப் ஓகே சொல்லிட்டாங்க மேடம். அதான் மேடம் ஓகே சொல்லிட்டாங்கல்ல? ஆமா மேடம். அப்படின்னா பிரிண்ட் போட்டுருங்க. ஆனா 5% இல்ல, 50%ன்னு பிரிண்ட் போட்டு நோட்டீஸ், போஸ்டர் எல்லாம் பிரிண்ட் பண்ணோம். ஓகே மேடம். ஓகே மேடம். மேடம், நான் அடிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். குட். பூமி, நீதான அஞ்சலி ஸ்வீட்ஸோட வாரிசு. உனக்கு நான் தரேன் நியூ இயர் பரிசு. அது நீ வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாத பரிசா இருக்கும். உன் நிலைமை என்னாகும் யோசிச்சா எனக்கே கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. பார்க்கலாம்.
ஏங்க 50% போட்டிருக்கு. ஆமா 50% தான் போட்டிருக்கு. அப்போ 1 கிலோ ஸ்வீட்டுக்கு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதும். அப்ப வாங்க உடனே நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு போலாம். போலாம் வா. அஞ்சலி ஸ்வீட்ஸ் தரமா சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா. அப்படின்னா 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீயா கிடைக்கும்டா. பாரு. அப்படியா? என்னம்மா இன்னும் பொம்மியும் ஜெகதீஷையும் காணோம்? தாத்தா அவங்க வர நேரம் தான், இப்ப வந்துருவாங்க. அம்மா என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு? சும்மா வெயிட் பண்ணுன்னு சொன்னா இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கலையம்மா. ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுற? பூஜை நேரம் நெருங்கிடுச்சு. கூடிய சீக்கிரம் இங்க ஒரு பெரிய பூஜையே நடக்க போகுது.